ஓய் சமுத்திரபாய், என்ன பண்றீங்க? நீ என்ன இந்த பக்கம்? ஐயோ, வாழ்க்கையே ஒரே பிரச்சனையா போகுதுக்கா. அதான் உங்களை தேடி புலம்புறதுக்கு வந்தேன். அப்படி உனக்கு என்ன உன் லைஃப்ல பிரச்சனை இருக்கு? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? வீட்டுக்கு போனா அங்க ஒரே பிரச்சனை, வெளியில போனா மனுஷங்க ஹர்ட் பண்ணி சாவடிக்கிறாங்க. எனக்கு அப்படியே கோவமா வருதுக்கா. நீ கோவப்படாம இருக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் நான் வேணா ஒரு சொல்யூஷன் சொல்லுவா. சிம்பிளான ஒரு சொல்யூஷன், சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கம்மலே எடுத்துப்போமே. இந்த கம்மல் நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டி இதை வந்து நல்லா அடிச்சிருப்பாங்க. ஸோ அதை அடிச்சனால மட்டும்தான் அந்த தங்கம் நம்மளுக்கு கிடைச்சிது. பவுன்ஸ் பேக் ஆனனால மட்டும்தான் அந்த தங்கம் நமக்கு கைக்கு கிடைச்சிது. ரெண்டாவது, இது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மையோட அந்த தங்கம் இருந்தனால மட்டும்தான் அது நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துச்சு. அதுக்கப்புறவு அது நல்லா பொறுமையா இருந்தனால மட்டும்தான் இப்படி ஒரு கம்மலா, நல்ல ஒரு கம்மலா நம்மளோட கைக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நீ வந்து யார் என்ன சொன்னாலும் பவுன்ஸ் பேக் ஆகணும். அவங்க சொல்ற விஷயத்த அப்படியே விட்டுட்டு வந்துடணும். ரெண்டாவது, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை அப்படியே சகிச்சு போயிடணும். மூணாவது, பொறுமையா இருக்கணும். இது எல்லாமே பண்ணனா உன் லைஃப்ல கோவம், டிப்ரெஷன் இப்படி எதுவுமே இல்லாம இருக்கும். சரியால்தான் நீங்க. இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் நம்ம நினைச்சா முடியாது, ஆனா ஆண்டவர் நினைச்சா கண்டிப்பா முடியும். காட் பிளஸ் யூ.